ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல ரெட்மி 7 அப்படின்ற ஒரு போனை சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்னாப்டிராகன் 632 ப்ராசஸரோட, அதுவும் வெறும் 7000 ரூபாய்க்கு வந்த பார்க்கறதுக்கு ரொம்பவே லுக்கான வாட்டர் ட்ராப் டிஸ்பிளேயோட வந்த முதல் மொபைல் இதுவா தான் இருக்கும். அந்த மாதிரி சூப்பரான ஒரு பட்ஜெட் மொபைலை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெட்மி 7 இதை சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ அதனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு தெரியும். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரான கிரேடியன்ட் டிசைன் தான் இந்த டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா பிளாஸ்டிக் பில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. 7000 ரூபாய் மொபைல் அப்படின்ற ஃபீலை தாண்டி பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.26 இன்ச்சஸ் HD பிளஸ் ரெசல்யூஷனோட வாட்டர் டிராப் நாச்சோட டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படின்னு ஒரு சில இடத்துல பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பா இருக்கா அப்படின்றது இந்தியாவுக்கு வரும்போது தான் தெரியும். அப்புறம் அந்த வாட்டர் டிராப் நாச்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 MB செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அப்புறம் பேக் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெட்மி நோட் 7ல நம்ம பார்த்த மாதிரியே 12+2 MB கேமரா கொடுத்திருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி 5 ரெட்மி 6 போல சீரீஸ்ல இது வரைக்கும் நம்ம 3000 mAh 3200 mAh அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த டைம் அதெல்லாம் தாண்டி ரெட்மி நோட்ல நம்ம பார்க்குற மாதிரி ஒரு 4000 mAh பேட்டரியை இந்த டைம் ரெட்மி 7க்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எதுவுமே கொடுக்கல. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஸ்னாப்டிராகன் 632 ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுல ரெட்மி நோட் 7 அப்புறம் நோட் 7 ப்ரோ ரெண்டுலையுமே நம்ம பார்த்த மாதிரி P2i அப்படின்ற ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுலயும் ஓரளவுக்கு தெரியாம சின்ன மலையில நனைஞ்சா அல்லது தெரியாம தண்ணி துளிகள் பட்டுது அப்படின்னா எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது. அப்புறம் கலர் வேரியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கலர் வேரியன்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. பிளாக், ப்ளூ அப்புறம் ரெட் போல 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. மூணுமே பிளாக் கலர்ல கிரேடியன்ட் டிசைன்ஸ் அந்த மாதிரி பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இதனோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2GB 16GB, 3GB 32GB, அப்புறம் 4GB 64GB. நமக்கு 2GB RAM 16GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 699 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை இந்தியா பிரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு 7200 ரூபாய் அந்த மாதிரி பிரைஸ்ல வரும். அதே மாதிரி 3GB RAM 32GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 8200 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்குள்ள வரும். அப்புறம் 4GB 64GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 யுவான், இந்தியன் பிரைஸ் ஒரு 10200 ரூபாய் அந்த ரேஞ்ச் சம்திங்ல வரும். இதுல ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெட்மி நோட் சீரிஸ்ல பார்த்த மாதிரி ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுக்காம நார்மல் சிம் தான் கொடுத்துருக்காங்க. உங்களால ஒரே நேரத்துல 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு மூணையும் ஒரே நேரத்துல போட முடியும். இது இருக்கிறதுனால உங்களால கம்மி வேரியன்ட் வாங்கினா கூட உங்களோட மெமரியை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எப்பவுமே MI லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த டைம் ஆண்ட்ராய்டு 5 பேஸ் பண்ண MIUI 10ஓட அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த மொபைல் இருக்க போகுது. இதுதான் சைனால லான்ச் ஆன ரெட்மி 7 பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள். கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்தியாவுக்கு வர டேட் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா உங்களுக்காக வீடியோ வரும். அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புதுசா நம்ம சேனல்ல பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க.